ஹலோ எவ்ரிவான். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து கம்பெனியில் என்னென்ன பெண்டிங் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ நம்ம யூடியூப்னால நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணலாம். ஸோ என்ன தான் நடக்குது, இது வந்து மக்களுடைய கேள்வி, நம்மளுடைய டவுட்ஸு நிறைய பேருடைய டவுட்ஸும் கூட. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு ஒன் பை பார்த்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இதில் வந்து ஓல்டு விட்ராவல் ஆல்ரெடி இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஓல்டு விட்ராவல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நியூ விட்ராவல் வந்து ஓல்டு விட்ராவல் முடிச்சதுக்கப்புறமே நியூ விட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும் என்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் நியூ விட்ராவலும் வந்து இப்போ வந்து பிகினிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் இஷ்யூஸ், இந்த ரீஃபண்டு வந்து ஆல்ரெடி ரீஃபண்டு வேண்டாம், கம்பெனி என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய டாஸ்க்லாம் என்னால் பண்ண முடியாதுன்றவங்க தான் ரீஃபண்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த ரீஃபண்டு கொடுத்தவங்களுக்குலாம் வந்து ஒன் பை ஒன்னாக ரீஃபண்டு வந்து கொடுத்துட்டா இருக்காங்க. ஸ்லோவாக தான் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பேர் ஸ்லோவாக கொடுக்குறாங்க. ஸோ ஸ்லோவாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எஸ்பிஓ பொறுத்தவரை ரீஃபண்டு பாலிசியை வந்து நம்ம படித்து பார்த்தோம்னா ரீஃபண்டுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ எஸ்பிஓவே வந்து பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஐடி சஸ்பெண்ட். இந்த ஐடி சஸ்பெண்ட் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. இந்த ஐடி சஸ்பெண்ட்லாம் எப்போ வரும்ன்ட்டு ஸோ எஸ்பிஓ தான் வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்து நிறைய பேர் நிறைய கேள்வியும் கேட்டுட்ருக்காங்க, ஐடி சஸ்பெண்ட் எப்போ வரும்னு. ஸோ அது வந்து எஸ்பிஓ தான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து டாஸ்க்கே பண்ணாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்காமல் ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு. அதுவுமே வந்து ரீகன்சிடர் பண்ணாங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கு எஸ்பிஓ வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஐடி வந்து பெண்டிங்லேயே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த வந்து நான் ரீஃபண்ட் கொடுக்கும்போது வந்து வேண்டாம், எனக்கு ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரீஃபண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ரீஃபண்டு வேணாண்டா, கேன்சலேஷன் பண்ணுங்க சொன்னதுக்கு அவங்க வந்து ரீஃபண்டு வந்து மறுபடியும் நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டு நான் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணுங்கன்ற. ஸோ அதுவுமே நம்ம பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிளியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐடி பெண்டிங் வந்து இந்த ரீஃபண்ட் பண்ணும்போது வந்து கொடுத்துருந்தாங்களா, அதுவுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் ரீஃபண்டு வேண்டாம், ரீஃபண்டு கொடுத்துட்டு எனக்கு ரீஃபண்டு வேண்டாம், மறுபடியும் நான் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறேன், விருப்பம் இருக்குது சொன்ன வந்து அந்த ஐடியுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. கூப்பன் கோடு வந்து ஃபார்ம் வந்து ஆல்ரெடி ஃபில்லிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பண்ணாதவங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவங்க, நிறைய பேர் தேவையில்லாத மெத்தட்லலாம் இந்த அமேசான் பே, நிறைய பேர் சில பேமெண்ட்டு மெத்தட்லாம் இருக்குது. அந்த பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து அது வந்து ஃபண்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, யூடிஆர் நம்பர் இல்லாதவங்க. ஸோ அதுவுமே ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணிவிட்டு கொடுத்து நான் ஐடியா வந்து பிளாக்கில் இருந்தது, பெண்டிங்கில் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் வந்து பெண்டிங்கில் தான் காட்டுது. ஓகே, நம்ம பைமோட்டை வந்து ஸ்மார்ட் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், பைமோட் ஸ்மார்ட்டு. அதனுடைய கூப்பன் கோடு பிஎம் நம்பர் இருக்கும். அந்த பிஎம் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இல்லை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், நம்ம வந்து அப்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த பேஸ்ட் பண்ணது வந்து பர்ச்சேஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அது வந்து பைமோட் இந்த தரப்புலேருந்து வரும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து அப்ரூவலாக மாறும். ஸோ அது வந்து எஸ்பிஓ வந்து அப்டேட் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கூப்பன் கோடு பேமெண்ட் மெத்தேடு. இந்த கூப்பன் கோடு பண்ணும்போது பேமெண்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கும்ல, ஸோ அது வந்து இல்லாதவங்களுக்கு இஷ்யூஸும் அது வந்து சில பேருக்கு போயிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் ஐடி வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்பிஓ வந்து கன்சல்ட் பண்ணாங்கன்னா இன்னும் க்ரோத் ஆகி நல்லா கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் கிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து மல்டிபிள் ஐடி, சில பேர் மல்டிபிள் ஐடி வச்சுருக்காங்க. இந்த மல்டிபிள் ஐடி வச்சுருக்கவங்களாம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஐடி 6 ஐடி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கவங்களுக்கு என்னன்னா, ஸோ எல்லாத்துல 1000 ருபீஸ் இருந்தாலே நம்மளுக்கு வந்து 5000 வந்துடும். ஓகேவா? ஒரு ஐடிக்கு நம்மளுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்துடும். 5 ஐடிக்கு எவ்வளோ 5000 ஆயிடுச்சு. ஸோ இதிலே ஒரே ஐடியில் வந்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு 5000 விட்ரா ட்ரான்சாக்ஷன்லாம் வந்துடும், நம்மளுக்கு வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ கம்மியாகவே வந்து கொடுக்கலாம். ஸோ இது நல்ல ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து எஸ்பிஓ கன்சல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் சேல் வந்து 75 ருபீஸ் தான் ஆட் ஆகிட்டுருக்கு. அது வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ட்ரைனிங் பீரியடில் இருக்கும். ட்ரைனிங் பீரியட்லேருந்து ரியல் பீரியடு மாறும்போது, ஸோ ஜூலை எண்டில் வந்து ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரியல் பீரியடில் வந்ததுக்கப்புறம் டாஸ்கோட இன்கம் இன்க்ரீஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பைமோட் ஆப் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ இது ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னு பார்க்கும்போது, பைமோட்டை பொறுத்தவரையும் என்னென்னா, ஸ்மார்ட் அந்த பைமோட் ஸ்மார்ட் ஆப்புக்கு வந்து 5.1 வெர்ஷனில் வந்து சப்போர்ட் ஆகும்ன்ற மாதிரி தான் அந்த கூகுளில் போய் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதோட சப்போர்ட் பைமோட் ஆப் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் 5.1 இருந்தாலும் 9 வெர்ஷன் இருந்தாலும் சப்போர்ட் ஆக மாட்டுது. ஓகேவா? அதுதான் வந்து உண்மை. நெக்ஸ்ட்டு வந்து பைமோட்டில் வந்து நம்ம
பைமோட் ஸ்மார்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஓடிபி வரும். ஸோ ஆர்பிஐயில் வந்து நிறைய தரப்பில் வந்து ஓடிபிலாம் யாரும் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க, எதுவும் ஷேர் பண்ணாதீங்கன்ற மாதிரி மெசேஜ் வந்து பரவலாக வந்துட்டு தான் இருக்குது சைபர் கிரைம்லேருந்து. ஸோ அதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து பேனிக் ஆகிறோம், ஐயோ ஓடிபி வருது, இது வந்து கொடுத்தா எதுவும் ஆகிடுமோ. ஸோ அதுவுமே இஷ்யூஸ் இருக்குது. இந்த ஓடிபியை அவாய்ட் பண்ணிவிட்டு மெயில் ஓடிபி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன்ஸுக்கும் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட சஜஷன் அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் கூட நல்லதாக இருக்கும். ஏன்னா மொபைல் ஓடிபின்றது சிக்னல் இல்லாமல் தான் வராமல் போகலாம். பட் மெயில் ஓடிபி அப்படி கிடையாது. மெயில் ஓடிபி சர்வர் டவுனாக இருந்தாலும் க்யூவில் போய்டும். க்யூவில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிடும். ஸோ அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் ஐடிக்கெலாம் வந்து எப்படி ஆப் வந்து பைமோட் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டின்ஸாக வந்து நல்லா நிறைய பேர் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு கன்சல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஓல்டு மெம்பர்ஸ்க்கு இப்போ ரீஃபண்டு வேணாம், எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது, ரீஃபண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதில் வந்து எஸ்பிஓவில் ஓல்டு மெம்பர் இருக்கவங்களுக்கு வந்து 2000 ருபீஸு 6500 இந்த பிளானில் வந்து ஸ்மார்ட்டு அந்த சில்வர் பிளானு ஸோ இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த ஃபண்டையும் அவங்க ரிலீஸ் பண்ணுற சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. எஸ்பிஓ கிட்ட தான் இருக்குது. எஸ்பிஓ சொன்னால் தான் அந்த போனஸ் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபரு, இந்த ஐடி பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, இந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்தா கொஞ்சம் ஆல்ரெடி எஸ்பிஓவில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபர் இப்போ ஒரு ஐடி வச்சுருக்கோம், நான் அந்த ஐடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஐடி வந்து ஃபண்டு பேமெண்ட் இருக்குது, நம்ம அஃபிலியேட்டில் இருக்குது, டாஸ்க் வேலெட்டில் இருக்குது. இது நம்ம இன்னொரு ஐடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பண்ணலாம்னா அது வந்து பெரிய பஞ்சாயத்து ஆகும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அது கொடுத்தாலும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஐடி ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்து சப்போஸ் ஐடி பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஓடிபி வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஃபேமிலி ஐடிஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரே ட்ரான்சாக்ஷனில் முடிஞ்சிடும். ஸோ 5 ட்ரான்சாக்ஷன் 6 ட்ரான்சாக்ஷன் நடக்குது, நம்ம ஒரே ட்ரான்சாக்ஷனில் வந்து முடிக்கலாம். ஸோ அது எஸ்பிஓ மறுபடியும் கன்சல்ட் பண்ணால் நிறைய பேருடைய இதுவும் இருக்குது. நிறைய பேர் 2 ஐடி 3 ஐடி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ட்ரான்சாக்ஷன் கம்மி இல்லை, 3 ட்ரான்சாக்ஷன் ஒரே ட்ரான்சாக்ஷனில் வரும்ல. ஸோ அந்தமாரியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அதுவும் உங்களுக்கு கன்சல்ட் பண்ண கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து நியூ பிளான் எனபிள் ஆகிருக்குல்ல. ஸோ அந்த மார்க்கெட்டிங் பிளானில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து உங்களுடைய பீரியடு வந்து ட்ரைனிங் பீரியடு எண்டு ஷோ ஆகுது. ஸோ 5 டாஸ்க்கு ஆல்ரெடி எஸ்பிஓவில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5 டாஸ்க்கு வந்து கம்பல்சரி பண்ணலை. ஸோ அது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணலாம்னா சரி, மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம்னா சரி, உங்கள் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த இஷ்யூஸ் இருக்குது. பட் வந்தது மறுபடியும் கிளியர் ஆகிடுச்சு, மறுபடியும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நியூ மெம்பர்ஸை கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி வருதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸோ நம்மக்கிட்ட பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, மார்க்கெட்டிங் பிளானில் வந்து 20,000க்கு அப்புறம் நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னும் போது ரீபர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்தமாரி இருக்குது, ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓல்டு மெம்பர்ஸ்லாம் இல்லை, மறுபடியும் எஸ்பிஓவில் வந்தவங்களுக்கு நியூ மெம்பர்ஸ் மார்க்கெட்டிங் பிளானில் வந்து இது இருக்குது. ஸோ எலைட் பிளானிலும் அப்படி தான் இருக்குது. எலைட் பிளானிலும் வந்து 20,000க்கு அப்புறம் வந்துன்னா நம்ம ரீபர்ச்சேஸ்ன்ற ஒரு கோர்ஸை வந்து எஜுகேஷன் கோர்ஸை பை பண்ணுறதா இருந்தாலும் பைமோட்டாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களோ அதில் வந்து நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது சரி பண்ண முடியுமா? ஸோ அந்தமாரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அது வந்து எஸ்பிஓ தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து நியூ ஐடிக்கு வந்து பேமெண்ட் வந்து விட்ராபிள் ரிக்வஸ்ட் வந்து 1500 சொல்லியிருக்காங்க. அது எப்போ ஓப்பன் ஆகணும்? இப்போ ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு ரிக்வஸ்ட்டும் பேமெண்ட்டும் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. 27 டேஸில் கிரெடிட் ஆகணும். 7 டேஸ் டெஸ்டிங் மோடும் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் கிரெடிட் பண்ணி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூ விட்ராபிள் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ நியூ விட்ராபிள் வந்து கொடுக்குறேன், ஓல்டு மெம்பர்ஸ்க்குலாம் நியூ விட்ராபிள் வந்து எனபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நம்ம வந்து இப்போ பை மோட்டில் வந்து சேல்ஸ் லிமிட் வந்து 10,000 பண்ணியிருப்போம். 3 மந்த்துக்கு அப்புறம் 13,000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம நியூ விட்ராபிளும் எனபிள் பண்ணி ஒரே பேமெண்ட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ எல்லாரோட ஆப்ஷன் அப்படி தான், அதுவும் கொடுத்தா கொஞ்சம் அளவுக்கு நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் இந்த சேல்ஸ் டீம் வந்து புக் பண்ணி இருந்துட்டு அதுலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது அப்கிரேட் பண்ணாமே இப்போ 10,000 இந்த எஜுகேஷோ வாட் எவர் இட் இஸ், அது வந்து அவங்க சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாதவங்க வந்து சேல்ஸ் டீமை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேல்ஸ் டீம்லேருந்து அது இதுவரை பை பண்ணாதவங்க ப்ரொமோஷன் டீமாக எப்போ மாறும்னு கேட்டிருக்காங்க. அந்த ப்ரொமோஷன் டீமும் மாறிட்டாங்கன்னா ஸோ அந்த ப்ரொமோஷன் டீம்லேயும் அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நிறைய கொஸ்டின்ஸாக இருக்குது. அதுவும் வந்து எஸ்பிஓவில் வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் நிறைய தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து விட்ராபிள் வந்து நம்ம விட்ராபிள் கொடுக்குறோம்ல. ஸோ விட்ராபிள் கொடுக்கும்போது இதில் வந்து நம்மளுக்கு பைமோட்டு வந்து சில பேருக்கு விட்ராபிள் கொடுத்து நிறைய டேஸ் ஆகுதுப்பா, அப்படியே நம்மளுக்கு வரவே இல்லை. இந்த கொஸ்டின் தான் நிறைய போயிட்டு இருக்குது. இதில் வந்து பைமோட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு மினிமம் வந்து 1000 ருபீஸ் 1100 500 சம்திங் ஏதோ வந்து நீங்கள் வந்து விட்ராபிள் வரலை. ஸோ இந்த பெண்டிங்காக இருக்குது. அந்த பைமோட்டில் நம்ம எஸ்பிஓவில் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டை வந்து
டேரெக்டாகவே நீங்கள் பை மோட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து நல்ல ஆப்ஷன், ஃபஸ்ட் கிளாஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம விட்ராவல் கொடுத்துட்டு விட்ராவல் வரலன்றதுக்கு எப்படியோ கிராசரி ஐட்டம் வாங்க போகிறோம். அதில் வந்து நம்ம கிராசரி ஐட்டம் வந்து வாங்கிக்கலாம். அதுலேயுமே எப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஐட்டம் இருந்தாலும் ஓகே, ஜஸ்ட்டு வந்து அவங்க காம்போ கிட் மாரி கொடுத்துட்றாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20% 40% யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அந்த காம்போவே கொடுத்தா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஸோ அதுவுமே கன்சல்ட் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தால் நிறைய பேருக்கு நல்ல ஆப்ஷன்ஸு. இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஸோ நிறைய பேர் அது சில பேர் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. பரவாயில்ல விட்ராவல் வரலன்றதுக்கு நம்ம கிராசரி ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அந்தமாரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலைட் பேனர். ஓகேவா? இந்த எஜுகோஸில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பை பண்ணியிருக்கோம். இதில் வந்து மாஸ்டர் கிளாஸ்லாம் நிறைய எஜுகோஸில் நிறைய கிளாஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நான் பெரிய லெவலில் வந்து மாஸ்டர் க்ளோஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து கூப்பன் கோடை நான் பண்ணிக்கிறேன். அந்த கூப்பன் கோட் சொல்லுவாங்களா, ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் கோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து எனக்கு எதனா பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ அந்தமாரி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லைன்ட்டு அது எஸ்பிஓ கையில் தான் இருக்குது. எஸ்பிஓ வந்து சொன்னால் தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வந்து விட்ராவல் ப்ரூஃப் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ விட்ராவல் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்து கமாண்டருக்கு ஷேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் அவங்க வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுலேயுமே என்ன கிரிட்டிக்கல்னால் நிறைய பேருக்கு வந்து மெசேஜே வரமாட்டுது. ஓகேவா? ஸோ பேங்க் சைட்லேருந்து மெசேஜ் நிறைய வரமாட்டுது. நெட் பேங்கிங் யூஸ் பண்ண தெரியாதவங்க இருக்காங்க. ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி மிஸ்டு கால் கொடுத்தா பேங்க் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ தான் காட்டுது. ஸோ எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2-3 பேங்க் இருக்குது. ஸோ அதுலேருந்துலாம் வரதே இல்லை. ஸோ அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க? ஸோ நம்ம இப்போ டேஷ்போர்டில் நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ டேஷ்போர்ட் போர்ட்டலே வந்து ஓப்பன் ஆகும் விட்ராவல் கிரெடிட் இன்ஃபோவில். ஸோ அதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமிச்சாலே பெட்டர் தான். என்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச 2-3 டவுன்லைன்ஸு எனக்கு வரலை. ஓகேவா? ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சொல்யூஷனை வந்து கிளியர் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் இந்த ஷேர் வந்து 160 டேஸுக்கு அப்புறம் 160 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பண்ணுறக்கூடிய டாஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிலீட் ஆகிடும். நம்ம யாரும் டிலீட் பண்ண தேவையில்ல. ஷேர் வந்து அவங்களே வந்து டிலீட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கேற்ற நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எத்தனை பேருக்கு இது எஸ்பிஓ கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தோம். அது எத்தனை எஸ்பிஓ கவனிச்சாங்கன்னா என்னன்னு தெரியல. ஸோ அது ஷேர்ஷாட்டை பொறுத்த வரையும் இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, லைக் இந்தமாரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ ஷேர்ஷாட் தரப்புலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்களுடைய பாலிசி குவாலிட்டி பாலிசியில் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் டிலீட் ஆகணும் நம்மளே கஸ்டமர் கேரில் வந்து எப்படி சேட் பண்ணலாம். ஸோ அதுவுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 160 டேஸுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் எந்த ஒரு போஸ்ட்டான வாட் எவர் இட் இஸ், நீங்கள் பிக்சரு, லைக்ஸ் எது போட்டாலும் ஓகேவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 160 டேஸுக்கு வந்து டிலீட் ஆகும். ஸோ அந்தமாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 120 டேஸுக்கு எதனால் கிரெடிட் ஆகும்னா நீங்கள் வந்து அதில் வந்து வியூஸ்லாம் நிறைய வரும். ஷேர்ஷாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு யூடியூப்பில் வியூஸ் எப்படி வருதோ அதேமாரி அந்த ஒரு கொடுக்கக்கூடிய பிக்சர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, நிறைய வியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வியூஸ் வந்து வர்றதுனால நான் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ரெண்டாவது மெமரி வந்து கேட்ச் ஃபைல்ஸ்லாம் நிறைய ஃபில்அப் ஆகுதுன்ற மாரி சொல்கிறாங்க ஷேர்ஷாட்டில். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து டிலீட் பண்ணுறோன்ற மாரி அவங்க வந்து ஆன்சர்பிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளைனர் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் அப்ளைனர் வந்து அவங்கள வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இன்ட்ரோ கமிஷன் வாங்கிட்டு இந்த ரெஃபரல் கமிஷன் வாங்கிட்டு போனதோடு சரி, அவ்வளோதான். அதோட அந்த வீடியோ பாரு இந்த வீடியோ பாருன்ட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் நல்லா சம்பாதிச்சுனா இருக்காங்க. பட்டு வந்து நாங்கள் அப்ளைனர் வந்து சரியான சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு எப்போ மாற்றணும், அது அப்ளைனர் சேஞ்ச் பண்ணிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூடிய சீக்கிரத்துலேயுமே வரும். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெலகிராமில் யூசர் நேம் வந்து முன்னாடி நீங்கள் ஸ்டாப் ஐடி போடுன்றாங்க. ஸோ அது வந்து ஏன்ட்டு அது எஸ்பிஓ வந்து ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் இடத்துல மெசேஜ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க எஸ்பிஓ டீம் மெம்பர்னா அப்படின்னு தெரியத்துக்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே சில பேருக்கு வந்து நெவஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து விட்ராபிள் வந்து ஃபஸ்ட்டு எஸ்பிஓலேருந்து தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விட்ராபிள் வந்து சேல்ஸ் டீம் பதில் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் டீம் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து எல்லாமே மாறி தான் வந்து லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு நான் விட்ராபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது மிஸ் ஆகி எப்படியோ எந்த டாஸ்கில் எந்த ஃப்ரீக்வன்சியில் வருதுன்னு நம்மளுக்கே தெரியல. விட்ராபிள் சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரல. ஸோ பேக்லேருந்து கொடுத்தாலே பேக்லேருந்து கொடுத்துடணும், இல்லை ஃப்ரண்ட்லேருந்து கொடுத்தணும், இல்லை சேல்ஸ் டீம்லேருந்து கொடுக்கணும், இல்லை ப்ரொமோஷன் டீமுக்கு கொடுக்கணும், இல்லை 1000 அப்போ 10,000 அப்போ. ஸோ இந்தமாரி கேட்டகரி வச்சு கொடுத்தாலும் நிறைய பேர் விட்ராபிள் கிளியராக வந்திருக்கும்.
ஸோ அவங்க மாற்றி கொடுக்குறதுனால அதுவுமே ஒரு கொஸ்டின்ஸாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பை மோட் கூப்பன் கோடு வந்து 10% லெஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதுவுமே சில பேர் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எஸ்பிஓவில் வந்து ஆன்சர் நோட்டீஸ் போர்டில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து 10% வந்து டிடெக்ஷன் தான் ஆகும் என்று சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு விட்ராவல் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் ஏன் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பிகினிங்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ எஸ்பிஓவில் வந்து பொறுமையாக தான் கொடுக்குறாங்க, பட் கொடுக்குறாங்க, கிளியராக வந்துடுது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இதில். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, டெய்லி டாஸ்க் வந்து நிறைய பேர் பண்ணாமே இருக்காங்க, தப்பாக பண்ணுறாங்க, ஏனோ தானோ அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அது ஒன்று ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வரல, ஏன் பண்ணலை அப்படின்னும்போது இதுக்கும் எஸ்பிஓவில் தரப்பு நோட்டீஸ் போர்டில் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் டாஸ்க்கு சரியாக பண்ணலாம், ஏன் வரல எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பணமே வரலப்பா, நான் ஏன்ப்பா பண்ணணும். ஸோ அந்தமாரி கேட்டகிரியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிடிஓ ஆஃபீஸர் வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிடிஓ ஆஃபீஸர் பொறுத்த வரையும் 50 நம்பர்ஸ் வந்தால் நினைக்கிறேன், 50 நம்பர்ஸ் லைக் திஸ் தாம்மா. 50 நம்பர்ஸ் வந்தாலே நீங்கள் வந்து பிடிஓ ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காங்க, எலிஜிபிள் கேட்டகரி ஆட்டோமேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாம் பார்த்தோன்னா சில பேர்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அது வேணான்னு சில பேருக்கு மேன் பவர் சேர்த்து விடுறதே ஒரு ஒர்க் இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடுறாங்க. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறதும் சரி, இந்த அப்ளைன் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் மெம்பர் இருக்கார், என்ன 15 20 பேருக்கு கொடுத்துருப்பாரு, பட் அவருக்கு நாலேஜே இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜே இல்லை. ஸோ இங்கிலீஷே தெரியாது, லைட்டாக தான் தெரியும். ஸோ தமிழ் தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே டீம் கொடுத்துருக்காரு. அவருமே எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணார், இப்போ நாங்களாம் பிடிஓ ஆஃபீஸர் சார் அப்படின்னாரு. நீங்களே பிடிஓ ஆஃபீஸர் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் எப்படி எஜுகேட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எஸ்பிஓ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கன்சல்ட் பண்ணலாம். ஒரு பிடிஓ ஆஃபீஸர்ன்றது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கு. ஓகேவா? ஸோ அது வந்து எஜுகேட் பண்ணுற மாரி இருந்தோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் அவங்களுடைய எஸ்பிஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளுடைய அபிப்பிராயம். ஸோ நிறைய பேர் அந்த அபிப்பிராயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீம் லீடரும் அதே கேட்டகிரியில் தான் வரும். ஒரு டீமை வந்து கைட் பண்ணோம்னா, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறோன்னா டீமில் லீடர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ டீம் லீடர் கரெக்டாக இருந்தால் தான், ஒரு 4 சக்கரம் வண்டியில் ஒரு 4 வீல்ஸ் இருக்குன்னா, ஒரு வீல்ஸ் இருந்து டவுன் ஆயிடுச்சுன்னா ஓடாது. அந்த டீம் லீடர் தான் வந்து அதை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய வந்து கொடுக்கலாம். ஸோ அது ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி டாஸ்க்கு வந்து நிறைய மாறலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1 மந்த்துக்கு 1 மாற்றினாலே ஓகே தான். ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மாறும் சொல்லியிருக்காங்க. 3 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ்லாம் மாறும், டெய்லியும் மாறும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாறும்போது டெய்லி டாஸ்க்கு வந்து மாறும்போது நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணணும். எடுத்தோன்னே டப்புன்னு போட்டுற முடியாது. அது எஸ்பிஓ அந்த ஹேஷ்டேக்கை மாற்றணும். எஸ்பிஓ இப்போ 562 போகுதா? ஆமாம், 562 போகுது, அதை மாற்றணும், பிக்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ அது ஒர்க்கே இருக்குது, மாறும் சொல்லியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் மாறிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இவங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் வந்து பிக்சர்ஸில் வந்து நல்லா வந்துட்டுருக்குல்ல. ஸோ அது வந்து வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு சொல்கிறது வந்து வீடியோஸ் நோட்டீஸ் போர்டில் நிறைய வந்து சொல்லிடுறாங்க, கம்யூனிகேஷன் புரியல, அதுவுமே வந்து 2-3 வாட்டி கேட்டு தான் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கேட்டு பொறுமையாக தான் கேட்டு தெரிஞ்சிக்கணும், வேறு வழி கிடையாது. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரோஷிப் கண்டென்ட் பப்ளிஷ் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து ஆல்ரெடி சொன்னது தான். அவங்க கொஞ்சம் ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கனால மேபி அது வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக ஆகிடுச்சு. ஸோ இந்த எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடை வந்து எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணி வந்துட்டாங்களே, இன்னும் ஏன் டிலே பண்ணுறாங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இகாம் சைட்டு வந்து எப்போ நீங்கள் எஸ்பிஓ இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இகாம்பஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அது இகாம்பரன்ஸ் வெப்சைட் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஸோ அதுவுமே கேள்வியாக ஒன்று இருக்குது. எஸ்பிஓ ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருந்தாங்களே, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அதுவும் ஒரு கேள்வியாகுது. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டிலேருந்து தான் வர முடியுமே தவிர, ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் ரிமைனிங் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த பை மோட் வந்து பை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன்லேருந்து பை பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதையுமே ஒரு பெட்டராக இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து எஸ்பிஓ தரப்பில் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஓ கேரில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டில் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்குமே ஒரு பெண்டிங்கில் தான் இருக்குது. 1000 rupees வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. அது வந்து எஸ்பிஓ தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க, எங்களோட மிஸ்டேக் தான், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அது மறுபடியும் ரீஃபண்ட் ஆகிடும்னாங்க. பட் நம்மளுமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், அது பெண்டிங் இஷ்யூஸில் தான் இருக்குது. ஸோ இதுவரையும் கிளியர் ஆகலை.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஓ லைவ் சாட் வந்து ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணவங்களாம் அதில் போய் நீங்கள் போர்ட்டல்லே போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் காட்டும். நீங்கள் வந்து அதில் வந்து ரைஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது கமாண்டர் தான் வருவாங்க. நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கிடையாது, ஃபோன் கால்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து டைப்பிங் தான். நீங்கள் என்னென்ன கேட்கணும்னு நினச்சிக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு டைப்பிங் பண்ணி வச்சுங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் குயிக்காக வந்து கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ஃபாலோ பண்ணிங்க. இதை எஸ்பிஓ லைவ் சாட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ தனியாகவே போடுவோம். அது வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அது வரும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்து லிஃப்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்க, மறுபடியும் ஜாயின் பண்ண முடியல. ஸோ எதனால் ஜாயின் பண்ண முடியல நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் எனபிள் பண்ணிவிட்டு நோட்டீஸ் போர்டில் அந்த குரூப்பை போட்டாங்கன்னா ஜாயின் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய பேர் டெலகிராமை வந்து ஆக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, டெலகிராமே வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு வேறு எந்தெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டாங்க, ஆக்ட் பண்ணி இப்போ தான் ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ டெலகிராம் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் அது வெளியே வந்துடுது. எல்லா குரூப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுறாங்க. அவங்க ஆக்ட் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இதில் வந்து லிங்க்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்து கொடுத்தால் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இல்லை கமாண்டருக்கு வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவரா எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி இருக்காரா, அவர் டெஸ்டபிள் தானா, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே வந்து ஷேர் பண்ணாலும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா நோட்டீஸ் போர்டில் கொடுத்தாலே எல்லாமே ஜாயின் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு குரூப்பு தான். ஓகேவா, ஸோ ஒரு 2 lakhs மெம்பர்ஸ்க்கு அப்புறம் வந்து பண்ண முடியாது. சேனல்ஸுன்னும் போது நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம். இது வந்து குரூப்பு 2 lakhs மெம்பர் தான் வந்து அலோடு. ஸோ அது வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டெய்லி பேசிக்ஸில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, வாரத்தில் ஒரு நாள் வராருப்பா, மெசேஜ் தள்ளி போட்டு போயிட்டே இருக்காரு, நம்ம எதுனே அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சில பேருடைய சஜஷன், நிறைய பேர் சஜஷனே சொல்லலாம், நிறைய பேர் அதான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ டெய்லியும் ஒரு மெசேஜ், எதனா ஒரு மெசேஜ் இல்லை 2 நாளுக்கு ஒரு மெசேஜ் சின்னதாக. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நோட்டீஸ் போல் பார்த்தீங்கன்னா வருவார், நிறைய நோட்டீஸ் போட்டு போடணும்ல, எது கேட்குது எது கேட்காம நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸோ இது வந்து டெய்லியும் இப்போ ஒரு இன்றைக்கி அப்டேட்டாக சின்னதாக கொடுக்குறது வந்து அது ஆல்ரெடி எஸ்பிஓ சங்கர் சார் சொல்லியிருக்காரு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது கூடிய சீக்கிரத்திலே வரும். ஓகேவா, ஸோ இதில் வந்து எஸ்பிஓவில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இவ்வளோ ப்ராப்ளம் வந்து எப்போ சால்வ் ஆகும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ எஸ்பிஓக்கு ஒண்டி தான் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாம் வரதான் வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற கான்செப்ட் மாரி பொறுமையாக அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம வந்து ஆக்கப்போட்டவன் ஆற பொறுக்கக்கூடாதான்ற மாதிரி பழமொழிலாம் இருக்குது. ஸோ பொறுமையாகவே இது பண்ணி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ரீஃபண்டாலும் சரி, விட்ராபிளாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து டாஸ்க் இன்கம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிளியராக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எஸ்பிஓவில் பொறுமையாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏர்னிங் வந்து ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ஏர்னிங்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணலாம். ஓகேவா, ஸோ எஸ்பிஓக்கு இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் எப்போ கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கன்றது எஸ்பிஓக்கு வேண்டி தான் தெரியும். அது கிளியர் பண்ணி வந்தால் தான் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வரும். ஸ்டாண்டர்டைஸ் கம்பெனி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து எல்லோரும் பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, மீதி கொஸ்டின்ஸ்லாம் இல்லை. ஸோ அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் கொஸ்டின் விட்டுட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிறைய அன்வான்ட் மெசேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு திட்டுறது, இவங்களுக்கு திட்டு எந்த யூஸும் கிடையாது. எஸ்பிஓலேயே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நோட்டீஸ் போர்டில், அங்கே போய் மெசேஜ் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணது எந்த யூஸும் கிடையாது. மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஐடி போட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்பிஓ கூட எடுத்துகிட்டு போவோம், அவங்க வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்தமாரி ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் மேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.